பாராளுமன்ற அவை முதல்வராக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல நியமிக்கப்பட்டுள்ளார். ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவாக அமைச்சர் கயந்த கருணாதிலக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்களுக்கும் பிரதி அமைச்சர்களுக்கும் இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சரவை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் அலரி மாளிகையில் உட்புற மற்றும் வெளிப்புற சூழலில் உள்ள பல விடயங்களை ஆராய்ந்தனர். අපි කනගාටු වෙනවා අපේ ජනතාවගෙන් සමාව ඉල්ලනවා මේ හොරුන්. நாங்கள் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றோம். ஏனெனில் இந்த கொள்ளையர்கள் தப்பிச் செல்ல விடாது பிடிப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம். விமான நிலையத்தை மூடி திருடர்களை பிடிப்பதாக கூறியதற்காகவே கூடுதலான ஆதரவு அரசியல் மேடைகளில் கிடைத்தது. ஆனால் அது தோல்வி அடைந்தது ஏற்று கவலை அடைகின்றோம். අල්ලනවා කියන එකට ඉතින් දැනට කියන්න කනගාටුයි. ඒ හොරුන් අල්ලන එක 5 දෙනෙක්ව අල්ලන එක අල්ලගන්න අසමත් වෙලා තියෙනවා කියන එක. ගයක් හදාගන්න බැරුවත් வீடொன்றை அமைத்துக் கொள்ள முடியாது. 3 வேளையும் உண்ண முடியாமல் மக்கள் உள்ள இந்த நாட்டில் இவ்வாறு நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளமையானது இவர்களின் பல ஜென்மங்களுக்கு இதனை ஈடு செய்ய முடியாது. මේ පාප කර්ම ගෙවල ඉවර කරන්න පුළුවන් එකක් නෙවෙයි.